இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம காரைக்குடி செட்டிநாடு ஒரு நாடுன்னே சொல்லுவாங்க. அந்த செட்டிநாடு காரசாரமான காரைக்குடி தான் நம்ம நிற்கிறோம். இப்போ நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக வண்டிக்கு கிளைம் பண்ணி கிளைம் சக்ஸஸ் ஆன ஒரு கஸ்டமரை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அண்ணே, உங்களுடைய பேரை அறிமுகப்படுத்திங்கண்ணே. என் பேர் சண்முகநாதன். நான் காரைக்குடி ரயில்வே நிலையத்தில் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறேன். 35 வருஷமாக ஆட்டோ துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டே வர்றீங்க. இது வந்து உங்களுக்கு எத்தனாவது சம்பவம்ண்ணே விபத்து? இந்த விபத்துங்கிறது இதுதான் எனது முதல் சம்பவம். இதுக்கு முன்னாடி எந்த சம்பவம் நடந்ததில்லை. முதல் சம்பவம். ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஆட்டோ ஓட்ட கண்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ண கண்டு தான் இது வரைக்கும் அண்ணன் வந்து எந்த சம்பவமும் நடக்காமல் இருந்திருக்கு. இது ஒரு எதிர்ச்சியான எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குது. ஆனால் சம்பவம் நடந்தோன்னு உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருந்துச்சு? சம்பவம் நடந்தோடனே ஒரு பதட்டமான நிலை தான். அதுவும் 35 வருஷத்துல இது முதல் தடவைனோன்னே மிகவும் ரொம்ப ஒரு சம்பவம் நிலை. என் வண்டியில் சம்பவம் நடக்கிறப்போ 1:10 எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி ஒரே ஒரு பொண்ணு ராமநாதன் மெட்ரிகுலேஷன் ராமநாதன் ஸ்கூலில் இறக்கி விடுறதுக்காண்டி போய்கிட்டு இருந்தேன். சரி, இந்த மாதிரி நடந்துருச்சு. நடந்த உடனே அந்த பெண்ணு குழந்தை 7th படிக்கிற குழந்தை, அதனுடைய மனநிலை எப்படி இருந்தது நான் முதல்ல பார்த்தேன். சரி சரி. மாடு குறுக்க வந்து சடனா கிராஸ் ஆனதுனால என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இட்டுட்டேன். அதுதான் நடந்த சம்பவம். என்னென்ன பார்ட்னே உங்களுக்கு டேமேஜ் ஆனிச்சு அந்த சமயத்தில்? அந்த சமயத்தில் வண்டியினுடைய ஃப்ரண்ட் பேட்ச் ஃபுல்லாகவே அவுட்டு, ஃப்ரேமு, கிளாஸு, கீழே மர்க்காடு வரைக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட் மொத்தம் ஆனிச்சு? எவ்வளோ கிளைம் பண்ணீங்கண்ணே? அமௌண்ட் வந்து 23,800 வரைக்கும் வந்துச்சுங்க செலவு. எவ்வளோ கிடச்சிச்சு? இன்சூரன்ஸில் கிளைம் ஆனது எனக்கு ஒரு 10,000 10,000 ரூபா கிளைம் ஆனிச்சு. 10,000 ரூபா கிளைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நாள்னு எடுத்துக்கிடுச்சு? இதில் அது இன்ஃபார்ம் பண்ணி ஒரு 1 வீக்கில் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. 1 வீக்கில் கிளியர் ஆயிடுச்சு. சம்பவம் நடந்த உடனே உங்களுக்கு வந்து எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்? எப்படி யாருக்கு இன்ஃபார்ம்? சம்பவம் நடந்த உடனே நான் என்னோட CITU தொழிற்சங்கத்துக்கு நான் தொடர்பு கொண்டேன். அவங்க உடனே நீங்கள் போட்டிருக்க இன்சூரன்ஸுக்கு பிரான்ஸ் மோட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணோன்னே உடனே லைனுக்கு வந்தாங்க. உடனே ஒரு 2 நாளில் எனக்கு எல்லாத்தையும் இது வந்துட்டு சர்வேர் வந்தார், பார்த்தாரு. எனக்கு இன்சூரன்ஸ் உடனே கிளைம் ஆயிடுச்சு. அது போக வந்து இப்போ டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் அவங்களுக்கு கொண்டு அனுப்பணுமே கிளைமுக்கு, அதெல்லாம் எப்படி உங்களை அலைய விட்டாங்களா? இல்லை, அதெல்லாம் அலைய விடல. நான் பிரான்ஸ் மோட்டருக்கு அவங்க அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற மேடமுக்கு அனுப்பி விட்டேன். அவங்க எல்லாருமே சர்வேருக்கு அனுப்பி விட்டு சர்வேர் இங்கே வந்து என் வண்டியை பார்த்தாரு. இதனால நான் வந்து வெட்டிய அலையவெல்லாம் இல்லை. எங்கேயும் காரைக்குடியை விட்டு தனியாக அலைய விடலாமா? பிரான்ஸ் மோட்டார்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ விபத்து நடந்த உடனேயே எல்லாரும் ஐயோ அம்மா காசு போச்சு, பணம் போச்சு அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அதை விட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக ஆகா இவங்களுக்கு காசை கொடுக்கணுமே சொல்லி கத்துவாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எங்களுடைய பிரான்ஸ் மோட்டார்ஸ் வந்து நான் என்ன நிலைமையில் இருப்பேங்கிறத மட்டும் எதிர்பார்த்து எனக்கு உடனடியாக இன்சூரன்ஸ் கிளைனுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக வச்சுருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மூலியமாக என்னை கான்டாக்ட் பண்ணி உடனே எனக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. நல்ல முறையில் செயல்படுத்தி நல்ல முறையாக என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. நான் என்றும் பிரான்ஸ் மோட்டார்ஸை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி விட்டார்கள். ரொம்ப நன்றிண்ணே. சார், நீங்கள் நிறைய பேரை கேள்வி கேட்குறீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வண்டி லேசாக கிராச் ஆகி அது பண்ணிட்டா ஐயோ அம்மா எனக்கு புது வண்டி வாங்கித்தாங்கிறாங்களே, அதை எப்படி சார் சமாளிக்கிறது? அந்த மாதிரி சில பேர் தெரியாமல் அப்பாவித்தனமாக கேட்பாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, சார் லேசாக கிழிச்சதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுக்குங்க, இது வந்து இன்ஜின் போன மாதிரி நம்ம கட்டக்கூடாது. லேசாக கையில் வந்து நமக்கு ஒரு கீறல் விழுந்தது, அதுக்காக ஆஸ்பத்திரி போய் ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டோம். அந்த இடத்துக்கு மட்டும் சிகிச்சை பாருங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி அப்பாவையான கஸ்டமர்கள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்த மட்டும் சரி பண்ணிக்கிங்க சார், கிளைமுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமருக்கு நாங்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்து அனுப்பிடுவோம் சார். பிரான்ஸ் மோட்டார்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணதை பற்றி நீங்கள் வந்து கிளைம் பண்ணி நீங்கள் அடைந்த பயனை வந்து இன்னைக்கு கண்கூட நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பிரான்ஸ் மோட்டார்ஸ் பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்களானே? நல்லா ஒரு சொல்லுவேன் சார். பிரான்ஸ் மோட்டார்ஸை பற்றி சொல்கிறதுக்கு நான் இந்த 35 வருஷத்தில் நான் போட்டதில் இது வரைக்கும் நான் இந்த ஒரு சம்பவத்தை நான் சந்தித்ததில்லை. இது முதல் முறையாக சந்திச்சிருக்கேன். என் சிவகங்கையில் என் ஃப்ரெண்டு சொல்லித்தான் பிரான்ஸ் மோட்டாரில் முதல்ல அந்த ஆட்டோவுக்கும் என்னுடைய காருக்கும் பிரான்ஸ் மோட்டாரில் இன்சூரன்ஸ் போட்டேன். இதில் வந்து என்னுடைய கார் வந்து இது வரைக்கும் விபத்தானதில்லை. ஆட்டோ முதல் முறையாக விபத்தாகி உடனே எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதன் காரணமாக என் ஃப்ரெண்ட்ஸு, என் உறவினர் அத்தனை பேருக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் நான் பிரான்ஸ் மோட்டாரில் இன்சூரன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான்
செயல்படுத்தேன். உங்களுடைய ரினியூவலாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் ரினியூவல் பண்ணுங்கன்னு எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ளேன். ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்காக நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணே. நன்றி சார். ஓகேண்ணே. உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு. ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ்.